கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே என்பதே. தாவீது தன்னை சவுல் ராஜா கொன்று போடுவான் என்ற பயத்தினால் வனாந்தரத்தின் காடுகளிலே தங்கியிருந்தான். இப்படிப்பட்ட சமயத்தில் எந்த ஒரு மனிதனும் அதிகாரமும் தாவீதுக்கு பாதுகாப்பாக இருக்கவில்லை. தேவனாகிய கர்த்தரே தாவீதுக்கு பெலனும் பாதுகாப்புமாக இருந்தார். அதனால்தான் தாவீது இந்த சங்கீதத்தில் தேவனை வர்ணித்து பாடுகிறார். உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்பதாக. எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் நம்மை உயிரோடு காப்பது தேவனுடைய வல்லமையே தவிர வேறொன்றுமில்லை. கர்த்தருடைய நிழலிலே தங்கியிருக்கும் போது நாம் களி கூர்ந்து கர்த்தரை துதித்து பாட வேண்டும். இதுதான் நாம் கர்த்தர் மேல் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாகும். தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவரே நம்மை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது எந்த ஒரு ஆபத்தும் நம்மை நெருங்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக தேவனாகிய கர்த்தரை ஆனந்த துதி பாடல்களினால் பாடி கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் பயங்கரமாக இருந்தாலும் நீரே எங்களை பாதுகாக்கிறதினால் எந்த ஆபத்தும் எங்களை நெருங்கவில்லை. தொடர்ந்தும் நீரே எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.